வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 எண்ட் ஆஃப் த டேல 139 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 131 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50 தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கரெக்ட்டா நமக்கும் தெரியுது. எந்தெந்த பங்குகள வச்சு நிஃப்டி 50ய ஏத்திட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ ஐடி பங்குகள வச்சு ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ வச்சு ஏத்துறாங்க. HDFC பேங்க வச்சு ஏத்துறாங்க. ஸோ இந்த மாரி தான் ஏற்றம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி நடக்குதோ ஸோ நடக்கட்டும், நமக்கு நல்லது தான். அதே மாதிரி இந்த ரிலையன்ஸ் ஐடி பங்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பங்குகள் தான். ஸோ இப்போ ஏற்றுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பலதும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பங்குகளை வச்சு ஏற்றுனா தான் ரொம்ப தவறான ஒரு செயலாக இருக்கும். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியை வச்சு போதும் போதுங்கிற அளவுக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. எத்தனை நாட்களுக்கு பேங்க் நிஃப்டி இந்த ரேலியை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு டேயில் நிஃப்டி 50 எங்கே வரைக்கும் ஏறி இருக்குன்னா 26,246 பாயிண்ட்ஸை டச் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை நிஃப்டி 50யோடது பார்க்கும்போது 26,277 பாயிண்ட்ஸாக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு. இன்னொரு 31 பாயிண்ட்ஸ் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தா இன்றைக்கே ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் அதை கொடுக்காம போயிருச்சு. ஸோ நாளைக்கோட டேயில் ஓப்பனிங்லேயே இந்த ஹையை தாண்டுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தாண்டுச்சுன்னா நாளைக்கு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி ரெக்கார்ட் அடிச்சிருச்சுன்னு தான் ஃபுல்லாக போட்டுட்டு இருக்க போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். ஸோ நிஃப்டி ஏறுனா நமக்கும் நல்லது தான். நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய பங்குகளும் அப்படியே தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம். மார்க்கெட் ஏற்றத்தில் இறங்கும்போது என்ன பண்ணணுமோ அதை டெஃபினட்டாக நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட டேயில் எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா நெட்டாக பையிங் சைடில் தான் இருக்காங்க. ஒரு 280 கோடிக்கு இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 820 கோடிக்கு நெட்டாக வாங்கியிருக்காங்க. 2 பேரும் கம்மியாக வாங்கியிருந்தும் கூட இன்னைக்கு இண்டெக்ஸ் நல்லா ஏறி இருக்குன்னா இண்டெக்ஸில் இவங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங் பார்க்கும்போது நம்ம நாட்டு பங்குகளில் 10.9% வரைக்கும் இவங்களுடைய ஹோல்டிங்ஸ் உயர்ந்திருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகளில் 10.9% ஓனர்ஷிப் இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட இருக்குது. எஃபிஐ பார்க்கும்போது ஒரு 16.9% இருக்குது. இதில் எஃபிஐயோட ஹோல்டிங்ஸ் பார்க்கும்போது தொடர்ந்து டிக்ளைன் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கு. இது குறித்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பட் எத்தனை நாட்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு தெரில. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டும் ரொம்ப ஒரு பீக்கில் இருக்குது. பல பங்குகள் பார்க்கும்போது ஓவர் வேல்யூட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கரெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய பங்குகளில் ரொம்ப பெரிய ஒரு அடி வராது. இன்கேஸ் மார்க்கெட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு சரிவை சந்திக்குது அப்படின்னா, ஆனால் ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகள் நம்ம உயிரை வாங்கிரும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு இறக்கத்தை அந்த பங்குகள் காமிக்கும். கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துடும். ஸோ அதனால் பீக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் பக்கம் போகாதீங்க. அப்புறம் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்னும் சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்தந்த பங்குகள் எல்லாம் முதலீடு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். அதெல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. பல நல்ல பங்குகள் இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி பங்குகள் பின்னாடி பலரும் போக மாட்டாங்க. ஆனால் பலரோட ஒரு நோக்கமும் என்னவா இருக்குன்னா பரவாயில்ல இந்த பங்கை வாங்கணும்னா நம்ம ஒரு மல்டிபேக்கர் ரிட்டர்னை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் பல இன்வெஸ்டர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ மல்டிபேக்கர் ரிட்டர்னை நம்ம தேடி போக முடியாது. அதுதான் நம்மளை தேடி வரணும். இதை மட்டும் நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமான ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஹோல்டிங் 22 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதாகவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 9.6% பார்க்கும்போது மார்க்கெட் ஓனர்ஷிப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர் இண்டிவிஜுவலாகவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாகவும் பார்க்கும்போது 18.4% பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணுறதாகவும் ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கோவிட்டுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுக்கு ஒரு பூமே நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் எத்தனை பேர் தப்பி பிழைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராஷ்லேயும் எனக்கு மார்க்கெட்டே வேண்டாம் அப்படின்ட்டுலாம் போனவங்க இருக்காங்க. ஏன் ரீசெண்டாக நிஃப்டி 50
இந்த இடத்துல விழுந்தப்ப பல பேர் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணாங்க? "என்னோட போர்ட்ஃபோலியோ ஃபுல்லா வித்துட்டேன். நான் இப்ப ஹேப்பியா இருக்கேன்" அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ கமெண்ட் பண்ணவங்களும் இப்ப வந்து காணாம போயிருவாங்க. ஒண்ணு அந்த டைம்ல அவங்க பொய் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா உண்மையாவே வித்துட்டு ஸோ இப்போ மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம், "ஐயய்யோ! ஏறி போச்சே! இப்ப என்ன பண்றதுன்ட்டு" மேபி பலரும் அவசரத்துல திரும்ப பீக்ல வாங்குறதுக்கான சான்சஸ் கூட வந்து இருக்கு. ஸோ ரொம்ப வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இறங்கும்போது நான் தான் புத்திசாலி, நான் வந்து கரெக்ட்டா லோல வித்துட்டு நான் போறேன் அப்படின்ட்டு நம்ம போகவும் முடியாது. ஏன்னா லோல விக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. பீக்ல விக்கிறது தான் புத்திசாலித்தனம். அத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு பீக்ல விக்கணும் அப்படி இல்லைன்னா, தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இத கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இறங்க இறங்க வித்துட்டு இருந்தோம்னா, அது ஒரு நல்ல முதலீட்டு முறையே வந்து கிடையாது. ஸோ ஏறும்போது விக்கிறதுக்கு மனசே வராது. அந்த டைம்ல விக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். நேத்து கூட நம்ம பார்த்தோம். ஸோ எந்தெந்த பங்கு என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண பங்குகள பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ராலி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லா பங்குலயும், எல்லா வங்கி பங்குகள்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பேங்க், அந்த பேங்க்ன்னு இல்லாம இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வங்கி பங்குகள் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஏதோ 1, 2 பார்க்கும்போது ரொம்ப சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஏறாம அப்படியே வந்து இருக்கலாம். ஆனா மோஸ்ட்டா அனைத்து பேங்க் பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வச்சு ஏத்துறாங்களே தவிர, ஸோ எல்லா பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல பேஸ் பண்ணி ஏற்றத்த வந்து குடுக்குறதில்ல. அத டெஃபினட்டா வந்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஏறுனோனே அவங்கவங்க கிட்ட இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் தான் சிறந்த பங்குகள் அப்படின்னு கூட வந்து பேசலாம். ஆனா அப்படி கிடையாது. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டேட்டாவோட நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தாலே, ஸோ இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கானே, இவன ஏன் ஏத்துறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் பல ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் இருக்கு. அதே மாரி நெக்ஸ்ட் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கெல்லாம் இன்னும் பிரஷர் இருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் பிரஷர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு போகும்னு தெரியல. ஸோ இன்னும் பல பங்குகள் இருக்கு. அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே ஃபண்டமெண்டலா சேஞ்ச் ஆகல. பட் பிஎஸ்யூ பேங்க்ல வந்து அப்படி கிடையாது. பிஎஸ்யூ பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த Q2ல பார்க்கும்போது யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நெட் ப்ராஃபிட் தான் ட்ராப் ஆயிருக்கே தவிர, மிச்ச எல்லா பிஎஸ்யூ பேங்க்கும் இந்த காலாண்டுல ஒரு குரோத்த தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா Q2ல 49,456 கோடி லாபத்த வந்து பிஎஸ்யூ பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் பார்க்கும்போது 45,547 கோடி கிட்ட இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4,000 கோடி பக்கம் லாபம் வந்து அதிகமாயிருக்கு இயர் ஆன் இயர்ல. எஸ்பிஐயோட பங்கு மட்டும் 40% இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, பிஎஸ்யூ வங்கி பங்குகள் 93,674 கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி கிட்ட இவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 85,520 கோடி தான் ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரியும் பிஎஸ்யூ பேங்கோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, எல்லா பிஎஸ்யூ பேங்கோட அசெட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் குறிப்பிடத்தக்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்காம கவர்மெண்ட் பேங்க்கா? ஐயோ! சாமி இவன்லாம் நமக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனோம்னா, ஸோ இத பல டைம் வந்து பண்ணாங்க. இறங்கும்போது கூட நான் படிச்சு படிச்சு சொன்னேன் பிஎஸ்யூ பேங்க்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த பேங்க்குகள நம்ம ஃபோக்கஸ் பண்றத விட, ஸோ பிஎஸ்யூ பேங்க் நல்ல ஒரு சான்ஸ குடுக்குதுன்ட்டு. பட் அந்த டைம்லயும் பல பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சேவாக்கோட கதையெல்லாம் பேசி பிஎஸ்யூ பேங்க்க பலரும் பார்த்தீங்கன்னா கோட்ட விட்டுருக்காங்க. பலரும் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ பிடிச்சவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்ல ஒரு லாபத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அஜந்தா பேஸ் பண்ணி நம்ம பங்குச்சந்தையில இருந்தோம்னா, பல ப்ராஃபிட்ட வந்து நம்ம மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப பொறுமையா இருக்கணும். நல்ல சான்ஸ் வரும்போது நம்ம அந்த சான்ஸ பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ கரெக்ட்டா வந்து மார்க்கெட்ல ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படிதான் அப்படித்தான்ட்டெல்லாம் ஒரு ரூல்ஸ போட்டுட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. ஸோ எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ரிஸ்க் லெவல்ல கிடைச்சதுன்னா, அந்த வாய்ப்ப நம்ம யூஸ் பண்ணணும். வெறும் லாங் டெர்ம் அப்படின்ட்டு கண்ண மூடிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. கண்ட பிரைஸ்லயும் வாங்கிட்டு. அடுத்தது டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த டிசிஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்த ஒரு பங்கு தான். ஏன்னா இந்த பங்குக்கு ரொம்ப நாட்கள் வந்து நான் காத்திருந்தேன். காத்திருந்து பிடித்த ஒரு பங்கு. ஸோ அப்படி நம்ம வெயிட் பண்ணி வாங்குன ஒரு பங்கு குடுக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கெல்லாம் அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ இப்ப என்ன ஒரு நியூஸ்னா, டிசிஎஸ் அண்ட் டிபிஜி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு 18,000 கோடி வரைக்கும் முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இந்த டேட்டா சென்டர் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் செட்டப் பண்றாங்க. இந்த ஜாயின்ட் வென்ச்சர்ல ஒரு 8,820 கோடி அதாவது ஒரு $1 பில்லியன் பணத்த
டிபிஜி வந்து இறக்க போறதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஒரு ஒரு 10,000 கோடி கிட்ட நம்ம டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இறக்க போறதா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில டிசிஎஸோட பங்கு தான் வந்து அதிகப்படியா வந்து இருக்கும். இது நல்ல ஒரு செய்தி தான் டிசிஎஸ பொறுத்தவரைக்கும். இந்த ஏஐ வந்து இந்த மாரி ஐடி சர்வீஸ் நிறுவனங்கள சாப்பிட்டு போயிரும் அப்படின்னு தான் இந்த பங்கு கீழ இறங்கும்போது பலரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ டீல்ஸ் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 1 வருஷம் டீல் எல்லாம் இல்ல. மல்டி இயர் டீல் வின் பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷம், 10 வருஷம் அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு 4 டீல பத்தி நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பெரிய பெரிய ஒரு டீல்ஸ் தான். அது போக ஸோ இப்ப டேட்டா சென்டருக்குள்ள வந்து இவங்க கொஞ்சம் அக்ரஸிவாவே வந்து போறதாவும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய சொல்லுது. இதெல்லாம் இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்ட்டு இல்ல. இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே பலரும் பயந்த டைம்லயே நம்ம இதில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எல்லாரும் பயந்து இது இன்னும் இறங்கும் நான் அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணும்போது, ஸோ நம்ம வெயிட் பண்ணாம உள்ள இறங்கணும். நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் தாராளமா. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிரும். அப்படிதான் டிசிஎஸ்ல பலருக்கும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருக்கு. சில பேரெல்லாம் ரூ. 2,400 வந்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. நம்ம 3,000 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம்னா, அங்கருந்து அந்த பங்கு இறங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்ல. அங்கருந்து இறங்குச்சு. எவ்வளோ தூரம்? ஒரு ரூ. 2,860 வரைக்கும் கீழ இறங்கிட்டு, இப்போ அகைன் திரும்ப ஒரு ரிவர்சல வந்து குடுத்திருக்கு. ஸோ இதுவும் நிரந்தரமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா, நல்ல லெவல் வரும்போது நம்ம புடிக்கணும். நம்ம புடிச்சதுக்கப்புறம் இறங்கத்தான் செய்யும். இறங்கும்போது ஸோ அந்த இடத்துல நமக்கு நம்பிக்கை இருந்தா தான் தொடர்ந்து வந்து நம்மளுடைய பிளான எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இத்தன விஷயங்கள ஒரே வீடியோல உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, பல நேரத்தில அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2,400ன்னா இவங்க எத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் கோவிட் லெவல் கிட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரூ. 2,400னா அந்த லெவல் அங்க வந்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்ப வருமா? வராதா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ பார்ப்போம். இப்போ கம்பெனில ஒரிஜினலா நெகட்டிவ் நியூஸ் இல்ல அப்படின்னு தெரியுது. பட் இருந்தாலும் மார்க்கெட் பயந்து அத விக்குது அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம அந்த இடத்துல உள்ள போகுறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிறத நான் அடிச்சு வந்து சொல்லுவேன். ஒரு இடத்துல உண்மையாவே பிரச்சனை இருக்கு. ஸோ மார்க்கெட்டும் அத வந்து பனிஷ் பண்ணுது. பட் ஒரு சைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறான், இல்ல புரோக்கரேஜ் வாங்குன்னு சொல்றான். இல்ல எல்லா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் ஃபேவரைட் பங்குன்னு போய் குதிக்கிறாங்க. ஆனா ரியலா அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி தான் வந்து நிக்கணும். ஸோ இத வந்து புரிஞ்சு பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பங்குல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு என்னென்ன பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். ஸோ நீங்க தான் வந்து இதிலிருந்து வந்து எடுத்து புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுட்டு என்ன ஏதுங்கிறத கத்துக்கணும். ஸோ மோஸ்ட்லி நான் ஒரு பங்கு தேர்வு செய்யும்போது என்னென்னங்கிறத தொடர்ந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். தெளிவா வந்து ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா, பலரும் வெறுத்த டைம்ல தான் இதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, இப்ப பலரும் பார்த்தீங்கன்னா புல்லிஷா வந்து இருக்காங்க. இன்னைக்கு டேல கூட கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து குடுத்திருந்தது. ஸோ இப்ப என்னன்னா, இந்த ஆயில் டூ கெமிக்கல் பிசினஸ்ல நல்ல மார்ஜின் செகண்ட் ஹாஃப்ல இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இருக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே ஒரு உருட்டு தான் உருட்டுனாங்க. பட் அந்த மாரியெல்லாம் எதுவும் வந்து இல்ல. பட் வரக்கூடிய காலாண்டுகள் மேபி மார்ஜின் வந்து நல்லா பண்ணுச்சுன்னா, ஸோ இது ரிலையன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டா வந்து அமையும். கூடவே நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி புரொடக்ஷன வந்து கமர்ஷியலா ஆக்கிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது புரொடக்ஷன வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ 100 ஜிகாவாட் ஆனுவல் கெப்பாசிட்டிக்கு இந்த பேட்டரி பிளான்ட்ட வந்து ரிலையன்ஸ் அமைச்சிட்டு இருக்காங்க. கூடவே சோலார் இந்த நியூ எனர்ஜி பிசினஸ் பெரிய அளவுக்கு ரிலையன்ஸ ஒரு ஃபோக்கஸ் லிஸ்ட்ல வந்து வச்சிருக்கு. இப்போ இந்த பங்கு ஆல்மோஸ்ட் வந்து அதோட ஆல் டைம் ஹைய நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு வாய்ப்ப குடுத்த ஒரு பங்கு ரிலையன்ஸ் அப்டின்னே நம்ம சொல்லலாம். எப்படி ஏறியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. இப்ப நம்ம வீக்லில வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ பக்காவான ஒரு சேனல். இதெல்லாம் நம்ம அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்ல இருந்து நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஸோ 1612 அப்படிங்கிறது தான் ஒரு இதோட ப்ரீவியஸ் ஹையா இருக்கு. ஸோ விரைவில் அத தாண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸோ ரிலையன்ஸ் ரீட்டெயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ இந்த கேர்4 அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அதாவது உலகத்திலேயே
7வது பெரிய இந்த ரீட்டெயில் நிறுவனம். ஸோ ஹைப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 ஹைப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ஃபோர் கிட்ட வந்து இருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. இவங்க ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு நிறுவனம். இப்போ இந்த நிறுவனத்துல இருந்த ஒரு பெரிய தலைவரை பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ரீட்டெயில் இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. ஸோ எப்படியெல்லாம் வந்து அவங்க பிராண்டை வளர்க்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட வேல்யூவேஷனும் கிட்டத்தட்ட $100 பில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ நிறுவனமும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஜஸ்ட் வேல்யூவேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு இல்லை, நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம போன ரிசல்ட்டில் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைன். அதனால தான் வந்து நம்ம ரிலையன்ஸை வந்து அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணணும். அத்தனை எதிர்ப்பு இந்த ரிலையன்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்தபோதும் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரெக்கார்ட் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. அதுவும் பிப்ரவரி லோலேருந்து கிட்டத்தட்ட 48% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் கிட்டலாம் அந்த அளவுக்கு ஒரு அப்சைட் இல்லை. பட் இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த வருடம் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அசோக் லைலாண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் ஆஃப் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸை வந்து சீக்கிரம் கொண்டு வரதுக்கான பலவிதமான பவர் ட்ரெயினில் வந்து இருக்க போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட ஒரு பெரிய அப்டேட் இல்லை. என்ன ஒரு அப்டேட்னா, ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு பஸ் டெண்டர் நடந்தது. இந்த டெண்டரில் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாமே வந்து இருந்திருக்காங்க. ஒரு 10,900 எலக்ட்ரிக் பஸ்க்கான டெண்டரில் டாடா மோட்டார்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒலக்ட்ரா இன்னும் எவன் இருக்கானோ எல்லா சின்ன நிறுவனங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அசோக் லேலண்ட் பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் சைட் எரர் அப்படின்ட்டு நம்ம ஒரு ரீசன் சொல்கிற மாதிரி சின்ன புள்ளத்தனமாக ஒரு ரீசனை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த எம்ஹெச்ஐ கூட பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம், நாங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து எம்ஹெச்ஐ வந்து அப்ரூவ் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ ஒரு பக்கம் வந்து அசோக் லேலாண்ட் கிட்ட கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ட்டும் ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. பட் அசோக் லேலாண்ட் கிட்ட நல்லாவே வந்து கெப்பாசிட்டி இருக்குது. பட் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்காங்க. என்ன ரீசன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணுனா அசோக் லேலாண்டுக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.